ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேக்ஸ் டிடக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 80 செக்ஷனில் என்னென்ன சப்செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இது மூலிமா எப்படி உங்களுடைய டேக்ஸை சேவ் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டேக்ஸ் இ-ஃபைலிங், அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தெரிந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட கம்மியான ப்ரைஸுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் பேயராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது இந்த விஷயந்தான், டிடக்ஷன்ஸ். உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம்துக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டிடக்ஷன்ஸில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். இதில் 80Cலேருந்து 80U வரையும் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பொதுவாக இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேல்ரி, அதாவது உங்களுடைய சேல்ரி இன்கம், நீங்கள் சம்பளமாக வாங்கின அந்த இன்கம், ஒரு வருடத்துக்குரிய மொத்த இன்கம்மை டோட்டல் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேல்ரியை தவிர்த்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஏதாவது ஓன் ஹவுஸ் இருந்து அதை வாடகைக்கு விட்டுருந்தா, அது மூலியம் எதனா வருமானம் வந்திருந்தால் அந்த இன்கமையும் இந்த இன்கமில் சேர்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா வர்ற இன்கமையும் இந்த இன்கமில் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷன்ஸ், ஏதாவது ஆடிட்டர், லீகல், அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ், கன்சல்டன்சி, அந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு எதனா வருமானம் வந்தால் அதையும் இந்த இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் சேர்த்துக்குவாங்க. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், நீங்கள் எதனா முதலீடு பண்ணி அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்தால் அதையும் சேர்த்துப்பாங்க. அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா இதையும் அந்த இன்கமோடு சேர்த்துப்பாங்க. ஆக இப்போது இந்த 5 இன்கமும் ஹெட்லேயும் இது சேர்த்துக்குவாங்க. இப்போ உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு வருடத்துக்கான மொத்த வருமானம். இதை கிராஸ் டோட்டல் இன்கம்னு சொல்லுவாங்க, GTI. இதுதான் உங்களுடைய டோட்டல் இன்கம். ஓகே, இப்போ டிடக்ஷன் பார்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த டோட்டல் இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 லட்ச ரூபா இருக்குன்னா இதில் அப்படியே நீங்கள் கட்ட போகிறது, இந்த 5 லட்ச ரூபா நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. இதில் ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனோம்னா 80C. இந்த 80Cயில் என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் அண்ட் சர்டன் பேமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்பௌஸ்க்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கா. இந்த 3 பேருக்கு நீங்கள் எல்ஐசி ப்ரீமியம் கட்டியிருந்தால் அந்த கட்டின அமௌண்ட்டை நீங்கள் இதில் டிடக்ஷனாக காமிச்சிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ப்ரீமியமில் 10% ஆஃப் பாலிசி வேல்யூ, பாலிசி வேல்யூலேருந்து 10%, அப்புறம் ஆக்சுவல் ப்ரீமியம், இந்த 2 அமௌண்ட்டில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நீங்கள் டிடக்ஷன்ஸாக எடுத்துருக்கணும் இந்த 80Cயில். இந்த 80Cயில் இது முக்கியமான ஒரு செக்ஷன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். இதில் வேறு என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் சேவிங் ஸ்கீம், NSC, NSS, உங்களுடைய பசங்களுடைய சில்ட்ரன்ஸுடைய டியூஷன் ஃபீஸ். அந்த டியூஷன் ஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கவர் ஆகணும். அதர் தென் டியூஷன் ஃபீஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் ஃபீஸு, அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 80Cயில் என்னென்னா கவர் ஆகணும் பார்க்கலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPFன்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ஒரு ஸ்கீம். இதில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் டிடக்ஷனில் சேர்த்துக்கலாம். அப்புறம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் முன்னாடி சொன்ன மாதிரி, அப்புறம் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, NSC, அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது நீங்கள் டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். அப்புறம் சுகன்யா சம்ரிதி யோஜனா, இது கேர்ள் சில்ட்ரனுக்காக ஒரு கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கீமு. இதில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அதை டிடக்ஷன்ஸாக சேர்த்துக்கலாம். அப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்,
டேக்ஸ் சேவிங், ஃபிக்ஸட் டெபாசிட். இது ஃபிக்ஸட் டெபாசிட் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை கூட நீங்கள் வந்து ஏடிசியில் சேர்த்துக்கலாம். இதை வந்து டிடக்ஷன்ஸாக காமிச்சிக்கலாம். அப்புறம் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், இதே நீங்கள் அது சேர்த்துக்கலாம். அப்புறம் டியூஷன் ஃபீஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆஃப் ஹோம் லோன், நீங்கள் ஏதாவது ஹோம் லோன் வாங்கிட்டு அதோடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸில் சேர்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ வரையும் கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிசியில் அப் டு 1,50,000 வரையும் நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸுக்காக எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ண மாதிரி அந்த 5 lakh இன்கம் வரும், ஜிடிஐ வரும். இல்லை வந்து 1.5 லட்சத்துக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டிடக்ஷன்ஸை லெஸ் பண்ணால் இப்போ நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸபிள் அமௌண்ட், டேக்ஸ்க்கான அமௌண்ட்டு எப்படி கால்குலேட் ஆகும்னா இந்த 3,50,000க்கு தான் கால்குலேட் ஆகும். இந்த 1,50,000 எப்படி கிளைம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து நீங்கள் 10,000, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு 1 lakhன்னு வச்சுங்க. அப்போ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் ஒரு 1 lakh. அப்போ பார்த்தீங்கன்னா 2,10,000 வருது. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் நீங்கள் கிளைம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 lakh எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இதில் 1,50,000 கீழே தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன்ஸில் சேர்த்துக்க முடியும். ஏடிசியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏடிசிசிசி, கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் பென்ஷன் ஃபண்ட் பை எல்ஐசி ஆர் யூடிஐ. இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 1,50,000 வழியாக அதே அந்த 1,50,000 தான். இதுக்குன்னு தனி 1,50,000 கிடையாது. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 3 செக்ஷனாக இதை பிரிச்சிருக்காங்க. ஏடிசிசி D1, ஏடிசிசி D1B, ஏடிசிசி D2. இது 3 செக்ஷனாக பிரியுது. இதில் வந்து ஏடிசிசி D1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அது ஏடிசிசி D1ல் வரும். அப்புறம் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஏதாவது பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது அந்த செக்ஷன் வந்து ஏடிசிசி D1Bயில் வரும். அப்புறம் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இது வந்து ஏடிசிசி D2ல் வரும். இப்போ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு. இதில் எப்படி இதை கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதோடைய மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த செக்ஷனில் ஏடிசி ப்ளஸ் ஏடிசிசிசி ப்ளஸ் ஏடிசிசி D1 இது ஒரு அப் டு 1,50,000 வரையும் நீங்கள் வந்து இதில் கிளைம் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடிசியும் ஆட் ஆகி வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏடிசியில் 1,50,000 இருந்து அது 1,50,000க்கே உங்களுக்கு ஏடிசியில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்து ஏடிசிசி D1லேயும் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாக எடுக்க வேண்டியது மொத்தம் 1,50,000 தான் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏடிசியிலே 1,50,000 வந்துருச்சு. அதுக்கு மேலே ₹1 கூட போகக்கூடாது. இப்போ ஏடிசிசியில் 80,000ம் ஏடிசிசிசியில் ஒரு 30,000ம் ஏடிசிசி D1ல் ஒரு 50,000 இருந்துச்சுன்னா அப்போ மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 1,50,000 வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த செக்ஷன் மூலம் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஏடிசிசி D1B மட்டும் தனி செக்ஷன், இதில் வந்து அப் டு 50,000 வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏடிசிசி D2வும் 10% ஆஃப் சேலரியிலேருந்து 10% வரையும் நீங்கள் டிடக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போது இந்த எம்ப்ளாய் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏடிசியில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதாவது பிபிஎஃப்பில் ஒரு ₹50,000 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதன் டிடக்ஷனில் சேர்த்துட்டாரு. அப்புறம் டெபாசிட் இன் சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமில் ஒரு 10,000 சேர்த்துருக்காரு. மொத்தமாக ஏடிசியில் 60,000 வந்துருக்கு. ஆனால் ஏடிசியில் எவ்வளோ எடுக்கலாம், 1,50,000 வரையும் எடுக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏடிசிசிடி இதுவும் இதே செக்ஷனில் ஆட் ஆயிரும். அதுவும் தான் இந்த ஏடிசியில் வரும். அதில் எவ்வளோ எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இடத்துல ஒரு பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 lakh வரையும் டிடக்ஷன் எடுத்திருக்காரு. இப்போ இது டோட்டலாக பண்ணி பார்த்தோன்னா 1,60,000 வரையும் வருது. ஆனால் மேக்ஸிமம் லிமிட் இந்த ஏடிசி செக்ஷனில் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 தான். இப்போ 1,50,000 மட்டும் எடுத்திருக்காரு. அப்புறம் ஏடிசிசி D1B இது வந்து தனி செக்ஷன்ஸு. இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம், இது வந்து 10% வந்து சேலரியிலேருந்து எடுக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது 50,000 வரையும் தான் எடுக்க முடியும். ஸோ இது தனி, இது வந்து தனியாக போட்டாச்சு. 50,000 எடுத்துட்டாரு. இப்போ டோட்டல் டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ப்ளஸ் 50,000 ரெண்டுத்தையும் சேர்த்தா 2 lakhs வருது. 2 lakhs வந்து இந்த ஏடிசிசி டு ஏடிசிசி D1B வரையும் இவர் வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்திருக்காரு.
இதில் வந்து 80C 80CCD 80CCD1 இதெல்லாம் 3 ஒரு தனி செக்ஷனாக வந்துடும், குரூப்பாக வந்துடும். இந்த 80CCD1B மட்டும் தனி குரூப். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80CCG இன்வெஸ்ட்மெண்ட் இன் எலிஜிபிள் ஈக்விட்டி ஷேர். இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின், சேலரி, இதோடைய எல்லாத்தோடைய டோட்டலும் 12 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. அது 12 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா இந்த செக்ஷனை மட்டும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேல்குலேட் படி நம்ம ஒரு தோராயமாக போட்டு வச்சுட்டு வந்து 5 லட்சம் தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த செக்ஷனுக்கு எலிஜிபிள். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்து நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எலிஜிபிள் ஈக்விட்டி ஷேரில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்டாச்சுரி லிமிட் 25,000. இப்போது நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து 50% அமௌண்ட்டும் ஸ்டாச்சுரி லிமிட் வந்து 25,000 தான். இது ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நீங்கள் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 70,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து 50% வந்து 35,000 வருது. இதோடைய ஸ்டாச்சுரி லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 25,000 தான் எடுக்கணும். இதுவே நீங்கள் வந்து 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து 50% வந்து 12,500. இப்போ இதோட ஸ்டாச்சுரி லிமிட் வந்து 25,000 இருக்குது. அப்போ இதில் நீங்கள் எடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 12,500. அதாவது எந்த அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எந்த அமௌண்ட்டு கம்மியாக வருதோ அதுதான் நீங்கள் வந்து டிடெக்ஷன்ஸாக சேர்த்துக்க முடியும். இந்த ஸ்கீமை வந்து ராஜீவ் காந்தி ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிடெக்ஷன்ஸில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற டிடெக்ஷன் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80D கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சில பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் செல்ஃப், அப்புறம் உங்கள் சில்ட்ரன், ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அது வந்து 25,000 வரையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், டிடெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுடைய இன்கம்லேருந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ளஸ் பேரண்ட்ஸுக்கு இருந்தால் அவங்களுக்கு தனியாக 25,000 நீங்கள் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த சார்ட்டை பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் அண்ட் ஃபேமிலி பிலோ 60 இயர்ஸ், உங்களுக்கு வயசு வந்து 60 வயசுக்கு உள்ளே இருந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும், அதாவது உங்களுடைய ஒய்ஃபுக்கும் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கும் சேர்த்து 25,000 வரையும் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 25,000 நீங்கள் டிடெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரண்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது இந்த ப்ரீமியம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு 25,000, அப்போது டோட்டலாக 50,000 வரையும் நீங்கள் டிடெக்ஷன்ஸில் எடுத்துக்கலாம். இதுவே உங்களுடைய செல்ஃப் அண்ட் ஃபேமிலி பிலோ 60 இயர்ஸ் இருந்து பேரண்ட்ஸ் அபோவ் 60 இயர்ஸ் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப் டு 75,000 வரையும் நீங்கள் டிடெக்ஷனாக சேர்த்துக்கலாம். இப்போது உங்கள் எல்லாருக்கும் 60 ஏஜ் மேலே இருந்து செல்ஃப் ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் 60 வயசு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து 1 lakh வரையும் டிடெக்ஷன்ஸில் சேர்த்துக்கலாம். இது என்ன எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுத்து அதுக்காக நீங்கள் ரெகுலராக ப்ரீமியம் பே பண்ணிட்டு வந்திருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி பிரேக்கப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி டிடெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80DD மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது உங்களுடைய ஃபிசிக்கலாக உடல் அளவில் ஊனமுற்ற உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆர் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 75,000 வந்து இந்த நார்மல் டிசபிலிட்டி, அப்புறம் 1,25,000 டிடெக்ஷன்ஸ் வந்து இந்த சிவியர் டிசபிலிட்டி. இந்த நார்மல் சிவியர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹெல்த் அட்வைசர் அதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய அந்த டிசபிலிட்டி லெவல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இப்போ அவரோட சர்டிஃபிகேட் கொடுத்துற நார்மல் டிசபிலிட்டின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து 75,000 வரையும் நீங்கள் வந்து டேக்ஸ்லேருந்து டிடெக்ஷன் பெறலாம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா
ரெசிடெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் அதுவாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு உடல் அளவில் ஏதாவது உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாராருக்கோ உடல் அளவில் ஊனம் வந்து நார்மலாக இருக்குனாக்கா 75,000 வரையும், சிவியராக இருக்குது அதே அந்த டிசபிலிட்டி வந்து சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 1,25,000 வரையும் நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மெடிக்கல் அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த அமௌண்ட்டை வந்து அதர் தென் கேஷாக இருக்கணும். அதாவது கேஷை தவிர மற்ற மோட் ஆஃப் பேமெண்ட், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, அப்புறம் கிரெடிட் கார்டு, யூபிஐ, கூகுள் பே இந்த மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் மூலம், அதாவது டிஜிட்டல் மோட் ஆஃப் பேமெண்ட் மூலம் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். கேஷாக இருக்கக்கூடாது. ஸோ அது அளவில் நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட்டை டிடக்ஷன் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன செக்ஷனுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த செக்ஷன் வந்து செக்ஷன் 80 டிடிபி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டிசீசஸ் ஆர் அலைன்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட நோயாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ஆக வேண்டிய அந்த மருத்துவ செலவை, அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸாக பெறலாம். இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன்ஸ் அலௌடு 40,000 ஃபார் நார்மல் சிட்டிசன். நார்மல் சிட்டிசன்னா ஏஜ் வந்து பிலோ 59 இருக்கணும், 0லேருந்து 59 இருக்கணும். இதுவே 60 இயர்ஸ் அபோவ் 60 வயசு மேலே இருந்துச்சுன்னா சீனியர் சூப்பர் சிட்டிசன் சொல்லுவாங்க அந்த கேட்டகரியை. அது வந்து 1,00,000 சொல்லலாம். 1,00,000 வரையும் டிடக்ஷன்ஸ் பெறலாம். இப்போது டிசபிலிட்டிஸ்னால் அவங்க இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற அந்த நோய்களுக்கு மட்டும்தான் இந்த டிடக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ உங்கள் ஃபேமிலியில் மெம்பருக்கு யாருக்கோ பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஏஜ் வைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணுறீங்கன்னா அதில் 1,00,000 வரையும் நீங்கள் டிடக்ஷன்ஸ் பெறலாம். இதுவே உங்களுடைய ஏஜ் 59 கீழே இருக்கிறவங்களுக்கு யாருங்கன்னா பண்ணிங்கன்னா 40,000 வரையும் அந்த ட்ரீட்மெண்ட் செலவை டிடக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இன்னும் முக்கியமான விஷயம் இல்லை, இந்த இன்கம் டேக்ஸில் சொல்லியிருக்கிற அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைட் டிசீஸ்க்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். இது வந்து எனி மெம்பர்ஸ் ஆஃப் ஹெச்யூஎஃப், டிபெண்ட் ரிலேட்டிவ், உங்கள் ரிலேட்டிவாக கூட இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கலாம். இது 3 யாருக்காக வேணால் இருக்கலாம். நீங்கள் யாருக்காக வேணால் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து செக்ஷன் 80E. இது வந்து தனி செக்ஷன். பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் எஜுகேஷன். நீங்கள் படிப்புக்காக ஏதாவது எஜுகேஷன் லோன் எடுத்து அதை வந்து எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வரையும் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்கன்னா 8 வருஷம் வரையும் தான் இதில் எலிஜிபிள். 8 வருஷத்துக்கு மேலே வந்தால் நீங்கள் டிடக்ஷனில் சேர்க்க முடியாது. இது எவ்வளோ வரையும் சேர்க்க 100%. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் எஜுகேஷன் லோனுக்காக ஒரு 1,00,000 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. லோனை ரீபேமெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுறதுக்கு 1,00,000 செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1,00,000 நீங்கள் டிடக்ஷன்ஸில் சேர்த்துக்கலாம். இந்த எஜுகேஷன் லோன் யாருக்கான எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செல்ஃபுக்காக எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் சில்ட்ரன்ஸோடைய எஜுகேஷன் லோனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லீகல் கார்டியன், நீங்கள் யாருக்குன்னா கார்டியனாக இருந்து அவங்க படிப்பு செலவுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த லோன் கட்டினீங்கன்னா அதோடைய டிடக்ஷனை நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80EE. இதுவும் அந்த சிமிலர் 80E மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து டிடக்ஷன்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஹோம் லோன். இப்போ ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்கள்ல நீங்கள், அந்த ஹோம் லோனை வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அதோடைய டிடக்ஷன்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து எலிஜிபிள் என்னென்னு பார்த்தா இண்டிவிஜுவலாக இருக்கணும். லோன் அமௌண்ட் வந்து ஹோம் லோனுக்காக வாங்கின அமௌண்ட் வந்து 35 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். அப்புறம் இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு ஹோமாக இருக்கணும். நீ ஏற்கனவே பல ஹோம் லோன் வாங்கியதான் அது எலிஜிபிள் இல்லை. இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஹோம், இதான் உங்களோட முதல் வீடு அப்படின்னா, இப்போ தான் முறையாக நீங்கள் வீடு வாங்குனீங்க சொந்தமானா அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கணும். இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து இது வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, டேக்ஸ் பேயருக்கு வந்து ஊக்குவிக்க இந்த ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லோன் வந்து 1/4/2016 to 31/3/2017 வந்து சேங்ஷன் ஆகிருக்கணும். வேல்யூ ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 50 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து அப் டு 50,000 வரையும் டிடக்ஷன்ஸுக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா 80 GGA. ஏதாவது நீங்கள் டொனேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக ஏதாவது டொனேஷன் யாருக்குன்னா கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த ரிசிப்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100% வரையும் டிடக்ஷன்ஸ் பெறலாம். அடுத்த செக்ஷன் வந்து செக்ஷன் 80 GGC. டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்.
நீங்கள் ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து டொனேஷனாக ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தா அந்த அமௌண்ட்டில் வந்து 100% வந்து உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5000 அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக டொனேஷனாக கொடுத்துருக்கீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர்னால் அந்த 5000 நீங்கள் என்ன செய்யலாம், இந்த செக்ஷனில் ஆட் பண்ணி நீங்கள் டிடக்ஷன்ஸாக ஜிடிஐலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80 QQB, ராயல்ட்டி இன்கம் ஃப்ரம் ரைட்டிங் ஆஃப் புக்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு எழுதி, நீங்கள் ஒரு ஆத்தராக இருக்கலாம், நீங்கள் ஓன் இதில் வந்து ஒரு புக்கு எழுதி அதோடைய அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம்னா ஒரு ராயல்ட்டி இன்கம் வரும்போது அந்த இன்கம்மை வந்து ஆக்சுவலோட ஸ்டாச்சுவரி லிமிட் வந்து 3 lakh வரையும் நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ் பெறலாம். இந்த QQBக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும், அந்த புக்கு வந்து நீங்கள் உங்கள் கைப்பட எழுதின புக்காக இருக்கணும். இது வந்து ஆர்டிஸ்டிக் அப்புறம் சயின்ஸ் நேச்சர் இதை பற்றின அந்த இதுவாக இருக்கணும். அண்ட் இன்கம் ஷுட் பி அண்டர் ஹிஸ் ப்ரொஃபஷன். அப்புறம் இன்கம் மஸ்ட் பி எய்தர் லம்சம் கன்சிடரேஷன் ஆர் ராயல்ட்டி ஆர் காப்பிரைட் ஃபீஸ். இந்த இன்கம் வந்து லம்சம் கன்சிடரேஷனா இல்லை ராயல்ட்டி இல்லை காப்பிரைட் ஃபீஸாக இருக்கணும் அந்த புக்கு மூலிமா வர அந்த இன்கம். அப்போ நீங்கள் வந்து 100% இல்லை 3 லட்சம் வரையும் எடுத்துக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிடக்ஷன்ஸாக சேர்த்துக்கலாம். அடுத்த செக்ஷன் 80 RRBயும் இந்த சிமிலர் இந்த 80 QQB மாதிரி தான், டிடக்ஷன் ஃபார் ராயல்ட்டி ஆன் பேட்டன்ஸ். இதுக்கு அதே மாதிரி 3 lakhs வரையும் நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸாக சேர்த்துக்கலாம். இந்த ஆக்ட் வந்து பேட்டன் ரிஜிஸ்டர் அண்டர் பேட்டன் ஆக்ட் வந்து 1970 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த செக்ஷன்ஸில் வந்து வர டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80 TTA, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். இப்போ சேவிங் பேங்க் அக்கௌண்ட்றது எல்லாருக்கும் இருக்கும், எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும். ஸோ இதுலேருந்து வர சேவிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் டிடக்ஷன்ஸாக சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் HUFஆக இருக்கணும் நீங்கள். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேவிங் அக்கௌண்ட் வித் பேங்காக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம். அதாவது கூட்டுறவு வங்கி, இந்த போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், இதை நீங்கள் ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வர சேவிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் டிடக்ஷன்ஸாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒன்லி அப்ளிகேபிள் டு இண்டிவிஜுவல் டில் த ஏஜ் ஆஃப் 59. உங்களுக்கு ஏஜ் 59 வரையும் தான் இது எலிஜிபிள். இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா இது நீங்கள் வந்து எடுக்க முடியாது. இல்லை எக்ஸம்ஷன் இஸ் அலவுட் ஃபார் அன் அமௌண்ட் அப் டு 10,000 வரையும் தான். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 10,000 வரையும் தான் இந்த செக்ஷன் 80 TTAலேருந்து உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்ததில் ஒரு 11,000 வருதுன்னா இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் 10,000 மட்டும்தான் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 9,000 வருதுன்னா அந்த 9,000 நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 80 TTA புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஒன்லி ஃபார் ஏஜ் பிலோ 59 வரை தான் சொல்லியிருக்காங்களே, அப்போ அபவ் ஏஜ்னு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நீங்கள். அதுக்காக தான் கூடவே இன்னொரு செக்ஷன் வருது, செக்ஷன் 80 TTB. இந்த செக்ஷன் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன், அதாவது ஏஜ் வந்து 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செக்ஷன் எலிஜிபிள். இதில் வந்து முன்னாடி வந்து 10,000 தான் சொல்லியிருந்தாங்க அந்த ஏஜ் குரூப்புக்கு. இப்போ இந்த சீனியர் சிட்டிசன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரையும் நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ் பெறலாம். இதை பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசன் டிடக்ஷன்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமா அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருதுன்னா அப் டு 50,000 வரையும் நீங்கள் வந்து டிடக்ஷனுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம், செக்ஷன் 80U. இதுதான் லாஸ்ட்டு செக்ஷன். இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் இன் கேஸ் ஆஃப் டிசபிலிட்டி. உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தாலே உங்களுக்கு இந்த செக்ஷனில் நீங்கள் கவர் ஆவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ரெசிடென்ட் டு இண்டிவிஜுவல் வித் டிசபிலிட்டி. நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்து உங்களுக்கு இந்த டிசபிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த செக்ஷனில் கவர் ஆவீங்க. அப்புறம் சர்டிஃபை வித் மெடிக்கல் அத்தாரிட்டி. மெடிக்கல் அத்தாரிட்டிலேருந்து சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் ஒன்லி ஃபார் இந்தியன் ரெசிடென்ட், அதாவது இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். இது நாட் ஃபார் அதர் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். இதில் என்னென்ன அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டிசபிலிட்டி இதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 40% ஆர் அபவ் இருந்துச்சுன்னா 75,000.
அப்புறம் சிவியர் டிசபிலிட்டிக்கு வந்து 80% ஆர் அபவ் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,25,000 வரையும் டிடக்ஷன் பெறலாம். இந்த டிசபிலிட்டிஸில் இன்க்ளூடுன்னு சொல்லி ஒரு கிளாஸிஃபைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அப்புறம் லோ விஷன், பார்வை குறைபாடு, அப்புறம் லெப்ரோசி க்யூர், அப்போ ஹியரிங் இம்பேரிமெண்ட், காது கேளாண்மை, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அப்புறம் ஆட்டிசம், மென்டல் இல்னஸ், இந்த மாதிரியான நோய்களெல்லாம் குறைபாடெல்லாம் இல்லை கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது குறைபாடுகள் இருந்து நீங்கள் சேலரி பீப்புள் ஆர் இண்டிவிஜுவலாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனை கண்டக்ட் பண்ணி உங்களுடைய அந்த டிசபிலிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு சர்டிஃபிகேட்டாக வச்சுட்டு நீங்கள் கட்ட வேண்டிய அந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து இந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு செக்ஷனை பார்த்தோம், 80DD. அதுவும் சிமிலராக இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதோ செலவு பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலைனாலும் கூட அதுலேயே நீங்கள் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு கவர் ஆகும். எப்படின்னு பார்த்தா, இந்த டிசபிலிட்டிஸ்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்வை குறைபாடு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அது 80DDயில் வரும். இது வந்து 80Uவில் வந்து நீங்கள் அதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதுலேயும் கிளைம் பண்ணிக்கலாம். 80Uலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்குது, எனக்கு வருமானம் வருது, சேலரி வாங்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு வருமானம் வருது, இதுலேருந்து நான் வந்து டிடக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவராக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டேக்ஸ் சேவிங் பண்ணணுன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு இது தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, பெய்டட் சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்பிளே தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.